ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி கதம்ப சமையலில் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் 20 மிளகாய், வரமிளகாய் காம்பு வந்து இப்போ நான் கிள்ளின மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. முழு காம்பு கிள்ளிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க விதைகள்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் தீஞ்ச வாடை வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தீஞ்ச ஸ்மெல் வராது. மிளகாவும் வந்து கரெக்டாக வறுப்பட்டு வரும். இதை போட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. மிளகாய் வந்து கொஞ்சம் உப்பி வர ஆரம்பிச்சதுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. நான் வந்து இப்போ இந்த பொடிக்கு 20 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் உளுத்தம்பருப்பு வந்து நான் தோல் உளுந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம், குண்டு உளுந்து வேணும்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இதுதான் அளவு, இந்த டம்ளர் தான் நான் அளவாக எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் மற்ற பருப்பு எல்லாமே இதே டம்ளர் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தோல் உளுந்து போடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் குண்டு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சு மெதுவாக வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. நல்லா வாசனை வரும். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம வேற ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இது வந்து ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ அதே வானலில் கடலைப்பருப்பு வந்து நான் முன்னாடி காமிச்ச அதே டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லே வச்சு பாருங்க. இது கொஞ்சம் பாதி வறுப்பட்டதும் துவரம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேன். துவரம்பருப்பு போடுறதுனால நம்மளோட பொடி வந்து நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம துவரம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், பாதி வறுப்பட்டுருச்சு. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லா பருப்பையும் ஒன்றா போட்டுறக்கூடாது. தனித்தனியாக வறுத்து அரைக்கும் போது தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பருப்பும் வறுப்படுறதுக்கு டைம் வந்து வித்தியாசம் படும். அதனால தான் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறி செவந்து வந்துருச்சு. இதையும் எடுத்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பு கொட்டி வச்சோம் இல்லையா, அதோடவே சேர்த்து கொட்டி வச்சிடலாம். இதுவும் ஆறட்டும். இப்போ அந்த வானலில் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கருப்பு எள்ளு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். எப்போ வெடித்து அடங்குற மாதிரி இருக்கோ அதுதான் கரெக்டான டைம். நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துடணும். பாருங்கள், இப்போ நல்லா வெடித்து அடங்கி வர டைம் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த எள்ளை வந்து எடுத்துடலாம். போதுமானதாக ஆயிடுச்சு. எடுத்து நம்ம வந்து அதே தட்டில் இதையும் கொட்டி வச்சுக்கலாம். கொட்டிட்டு அடுத்ததாக வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் வறுப்பட ஆரம்பிக்கும் போது டக்குன்னு பொடிஞ்சு வரும். அந்த பொடிஞ்சு வரும்போது கரெக்டான பக்குவமாக இருக்கும். இது வெள்ளைன்றதுனால கலர் டக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. வெடித்து வர்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதையும் நம்ம எடுத்து அந்த தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ அதே வானலில் சும்மா ஒரு 5-6 சொட்டு மட்டும் இருக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு பெருங்காயம், நான் வந்து கெட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்த பெருங்காயத்தை நல்லா தட்டையாக நீளமாக இது பண்ணிவிட்டு நான் போடுறேன். அப்போ தான் நல்லா வறுப்பட்டு வரும். குண்டாக போட்டோன்னா சரியாக வறுப்படாது. இதை போட்டு நல்லா பொரித்து இதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இதே வானல்லையே நம்ம ஏற்கனவே மிளகாய் வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெயோட இது வந்து இதில் லைட்டாக அந்த டெக்ஸ்சர் ஊட்டும். ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது. சும்மா ஒரு 5-6 சொட்டு தான் ஊற்றணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த தூள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எண்ணெய் வந்து சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா தான் உங்களால் மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மிளகாயும் பெருங்காயத்தையும் ஒன்றா போட்டு வச்சாச்சு. மற்ற பருப்பு வகையெல்லாம் தனி தட்டில் இருக்குது. இது எல்லாமே நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போது இந்த மிளகாயும் பெருங்காயமும் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஓட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஓட்டணுன்னா மிளகாய் வந்து சரியாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்ததே தெரியல. இந்த மாதிரி எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னாக்கா நம்மளால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோடவே நம்ம வறுத்து வச்சுக்கிட்ட பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, எள்ளு, உப்பு, இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்து இதையும் நல்லா நைஸாக ஊட்டி எடுத்துக்கலாம்.
உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊட்டிக்கோங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன், எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நல்லா வந்து இப்போ ஊட்டி எடுத்தாச்சு. என்ன தான் நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சாலும் திரும்ப அந்த மிக்சியில் ஓட்டும் போது ஒரு சூடு இருக்கும். அதனால் நம்ம அதை தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அது வந்து நல்லா 4-5 மாதம் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான இட்லி பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்க்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம அரைக்கிற அன்றைக்கே சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக தெரியும், ஆனால் அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு அந்த காரம் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட இட்லி பொடி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.